ஊருக்குள்ள கரடிகள் வர ஆரம்பிக்கும். அந்த ஊருக்குள்ள கரடிகள் வர ஆரம்பிக்கின்ற பொழுது, அந்த டைம்ல நம்ம ஊருக்குள்ள கரடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா, தனிமையா போறக்கூடிய நடந்து போறக்கூடிய விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணணும். அப்போ ஒரு கூட்டமா போறபோது, சைலண்டா போகாம நல்லா பேசிக்கிட்டு, பாட்டு பாடிட்டு போற பொழுது, கரடிகளும் நம்மளுடைய பிரசன்ஸ தெரிஞ்சுச்சுன்னா நம்மளை அவாய்ட் பண்ணிரும். டெக்னிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரடிகளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்குறது பிடிக்காது. நம்ம நேருக்கு நேரா வந்து கரடிய பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம்னா, கரடி நம்மள சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ அந்த சர்ப்ரைஸ் அதுக்கு ஏற்படாம இருக்கிறதுக்காக தான் நம்முடைய பிரசன்ஸ முன்னாடியே பாட்டு பாடிட்டோ, இல்ல செல்போன் சவுண்ட் மூலியமாவோ அதுக்கு நம்ம குடுக்குற போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மளை அவாய்ட் பண்ணும். இது வந்து ஊர் பகுதியில. பட் எங்கள மாதிரி வன ஊழியர்கள் வந்து காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள வருவது சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கலாம். அப்போ நாங்க எப்படி எங்களை காத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம போறோம். போறது கரடி இருக்கு. கரடியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம். பட் கரடி நம்மள பார்க்கல. அப்படிங்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம உடனே வந்து எந்த விஷயமான ஒரு சவுண்டும் கொடுக்காம கரடியை பார்த்த மாதிரியே பேக் ஸ்டெப்ல அப்படியே பின்னாடி போகும். அது ஓடக்கூடாது, நம்ம எந்த சவுண்டும் கொடுக்கக்கூடாது. ஒரு சேஃபர் டிஸ்டன்ஸ் வந்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம வேகமா ஓடிக்கலாம். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க போறீங்க, நீங்களும் கரடியை பார்த்துட்டீங்க, கரடியும் உங்களை பார்த்துருச்சு அப்படிங்கிற போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிம்பாங்க. நீங்க எந்த மூவ்மெண்ட்டுமே கொடுக்காம முதல்ல நின்றணும். நீங்க எந்த அசைவும் கொடுக்காம நின்ற போது வந்து பாத்தீங்கன்னா, கரடி வந்து உங்களை மிஸ் பண்ணி உங்களை அவாய்ட் பண்ணி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், கரடி உங்களை சார்ஜ் பண்ண வருது அப்படிங்கிற போது உங்க கைகளை வந்து மேல தூக்கி ஒரு சவுண்ட் கொடுக்கிற போது சில நேரங்கள்ல எல்லாமே சான்ஸ் தான், ப்ராபபிலிட்டி தான். சில நேரங்கள்ல கரடி பயந்து உங்களை அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மூணாவது சான்ஸ். நாலாவது வந்து கரடி உங்களை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குற போது உங்களுக்கு நல்லா ஓடக்கூடிய திறமை இருந்துச்சுன்னா ஓடிடலாம். ஆனால் ஓடுறதுக்கு முன்னாடி 3 விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். கரடி உங்களோட ஃபாஸ்டா ஓடும். நீங்க பக்கத்துல மரம் இருந்தா மரத்துல ஏறக்கூடாது. ஏன்னா உங்களோட மிக அழகாக கரடி மரம் ஏறும். பக்கத்துல ஏதாவது குளமோ ஆறு இருந்தா அங்க குதிக்க கூடாது. ஏன்னா உங்களோட அழகா அது ஸ்விம் பண்ணும். அதனாலதான் வந்து கரடியை மிக ஆபத்தான கொடூரமான ஒரு வன உயிரினம் அப்படிங்கறத நாங்க சொல்றேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைகர் கிட்ட கூட நம்ம ஈஸியா தப்பிச்சுக்கலாம். ஆனா கரடி கிட்ட நம்மளால தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அதிகமா இருக்கும். அதுக்காக சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் பாத்தீங்கன்னா, பிளேயிங் டெட் அப்படிம்பாங்க. நீங்க இறந்த மாதிரி நடிக்கிறது. என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சும்மா அப்படி படுக்க கூடாது. உங்களுடைய தலையும் கழுத்தையும் தான் கரடி முதல்ல உங்களை டார்கெட் பண்ணும். அதனால என்ன பண்ணணும், உங்க தலையும் கழுத்தையும் வந்து நல்லா அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுடைய மூஞ்சியும் முட்டையும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க அந்த பொசிஷன்ல சுருண்டு படுத்துட்டு இருக்கிற பொழுது கரடி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லை. அப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணாலுமே இன்ஜுரி லெவல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு.